தமிழ், சரஸ்வதி 2 பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. போயிட்டு செக்கப் பண்றாங்க. அப்ப டாக்டர் செக் பண்ணிட்டு சொல்றாங்க. "பரவாயில்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்குறாரு. "இல்ல கொஞ்சம் வீக்கா தான் இருக்காங்க." அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க. "இல்ல ஜெயில்ல ரொம்ப கஷ்டப்பட்டதுனால தான் இப்படி ஆயிடுச்சு." அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாரு. "அது எல்லாமே எனக்கு தெரியும் தமிழ். ஆமா, இவங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்கு. குழந்தையோட வளர்ச்சி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. நான் தேவையான டானிக் எல்லாமே குடுக்குறேன். நான் குடுக்குற மருந்தால பாதி தான் குணமாகும். மீதி பாதி எல்லாமே உங்களோட மைண்ட சரி பண்ணணும். அத வந்துட்டு கரெக்ட்டா டிப்ரஷன்லேருந்து கொண்டு வரணும்." அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க. "நல்லா பார்த்துக்கங்க, கேர்ஃபுல்லா பார்த்துக்கங்க. அப்படி சரியா பார்த்துக்கலன்னா, டெலிவரி அப்போ கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க. "இல்ல டாக்டர், கண்டிப்பா நான் நல்லா பார்த்துக்கிறேன் டாக்டர்." அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. வீட்ல வந்த உடனே நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. கோத எல்லாருமே அங்க கேட்குறாங்க. "ஐய்யய்யோ! இப்படியா டாக்டர் சொல்றாங்க? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு கோத சொல்றாங்க. அதுக்கு வசுவும் சொல்றாங்க. "என்ன சரஸ்வதி இப்படி சொல்லியிருக்காங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கரெக்ட்டா ராகினி வராங்க. வந்த உடனே "எப்படியா நீ இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நடந்த எல்லாத்தையுமே ராகினி கிட்ட சொல்றாங்க. "குடுங்க, பிரிஸ்கிரிப்ஷன குடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி படிக்கிறாங்க. "இது எல்லாமே கரெக்ட்டா நீங்க சாப்பிடுங்க. 50% சரியாகும். மீதி எல்லாமே உங்களோட மனச சரி பண்ணணும்." அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்றாங்க. "அப்படி சரி பண்ணலனா என்னம்மா ஆகும்?" "அதெல்லாம் சரியாயிடும்மா. எல்லாமே நல்லபடியா நடக்கும். அப்படியே நம்ம நினைப்போமே." அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கோதைக்கிட்ட சொல்றாங்க. பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. "எல்லாமே நல்லதே நடக்கும் அண்ணி. நீங்க அதையே யோசிச்சுட்டு இருக்காதீங்க. வேற ஏதாவது மாத்தி யோசிங்க. சரியாயிடும்." அப்படின்னு சொல்றாங்க ராகினி. "சரி ராகினி." அப்படின்னு சொல்லிட்டு தமிழ், சரஸ்வதி 2 பேருமே சொல்றாங்க. ராகினி அங்கேருந்து வீட்டுக்கு போறாங்க. வெளியவே இருக்காரு அர்ஜுன். "என்ன ராகினி, ரொம்ப நேரமா குழந்தை அழுதுட்டே இருக்கு. எங்க தான் நீ போன?" அப்படின்னு சொல்லிட்டு ராகினியோட அம்மா, அக்கா 2 பேருமே கேட்குறாங்க. "இல்ல, நான் அண்ணிய பார்க்கறதுக்காக போனேன். அண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. அதனால." அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கேட்குறாங்க. "சரி, என்னம்மா சொன்னாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல, அண்ணிக்கு கொஞ்சம் குழந்தையோட வளர்ச்சி கம்மியா தான் இருக்காம். மைண்டு டிப்ரஷனா இருக்காம். அந்த ஜெயில்ல ரொம்ப கஷ்டத்த அனுபவிச்சிருப்பாங்க போல. அதனால தான் அப்படி இருக்காங்க." அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்றாங்க. "ஓ! அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா, அக்கா எல்லாருமே கேட்குறாங்க. "என்னங்க, நான் நேத்து ஒருத்தருக்கு ட்ரீட்மெண்ட் குடுத்தேனே, இப்ப பரவாயில்லையா அவரு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பரவால்ல, பரவால்ல. நல்லா தான் இருக்காரு." அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சொல்றாரு. "இல்ல, அவர் ஒரு 2 வாரம் அவருக்கு லீவ் குடுங்க. அவருக்கு ரெஸ்ட்ல இருந்தா தான் சரியாகும்." அப்படின்னு சொல்றாங்க. "அதெல்லாம் லீவ் குடுத்துருவேன்." அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சொல்றாரு. "என்னங்க, நான் சொன்னேன்ல டாக்டரா நான் பிராக்டிஸ் பண்றேன்னு, ஏதாவது யோசிச்சீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கேட்குறாங்க. "அதெல்லாம் வேணாம் ராகினி. நீ ஒரு ஓனர். தேவையான எல்லாமே நீ தான் பண்ணணும். அதெல்லாம் வேண்டாம். குழந்தை, நான் எல்லாருமே இருக்கோம். விடு." அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சொல்றாரு. "இல்லைங்க, நேத்து அவர காப்பாத்தும்போது அவங்க கையெடுத்து கும்பிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதனால நெறைய பேரோட உயிர காப்பாத்தணும். அது எல்லாமே நல்லது தானங்க." அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்றாங்க. "விடு ராகினி, அதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு வெளிய வராங்க. அப்ப அர்ஜுன், அவங்க அம்மா, அக்கா 3 பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. "என்ன திடீர்னு டாக்டர் பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்றா?" அப்படின்னு சொல்லிட்டு. "அதெல்லாம் பண்ணக்கூடாதும்மா. கண்டிப்பா நம்ம விடக்கூடாது. விட்டா என்ன ஆகும் தெரியுமா? அவ யோசிக்க ஆரம்பிச்சுருவா. அவ யோசிக்கவே கூடாது. என்னையும் குழந்தைய மட்டும் தான் நெனைக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சொல்றாரு. தமிழ், நமச்சிவாயம் 2 பேருமே ரோட்ல வந்துட்டுருக்காங்க. அப்ப அர்ஜுன பார்க்குறாங்க. பார்த்தோனே அர்ஜுன் வந்து கிட்ட வந்து பேசுறாரு. "என்ன சிஸ்டர் எப்படி இருக்காங்க? அவங்களோட குழந்தலாம் எப்படி இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அத கேட்டோனே தமிழுக்கு பயங்கரமா கோவம் வருது. "இல்ல, அவங்க ஜெயில்ல ரொம்ப டிப்ரஷனா இருந்திருப்பாங்கல்ல." அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சொல்றாரு. "டேய், எல்லாத்துக்குமே காரணமே நீ தானே எனக்கு தெரியும்டா." அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாரு. "ஆமா, நான் தான் பண்ணேன். பணம் குடுத்து நான் தான் பண்ணேன். இப்போ உங்க என்ன பண்ண போறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் கேட்குறாரு. "இங்க பாரு, சரஸ்வதிக்கு ஏதாவது ஆச்சு, நீ உயிரோடயே இருக்க மாட்ட. நீ பண்ண பாவத்துக்கு எல்லாமே கண்டிப்பா நீ ஜெயிலுக்கு போவடா. நான் பார்க்க தான்டா போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாரு. "சரி, பார்க்கலாம் தமிழ். உங்களால முடிஞ்சத நீங்க பண்ணுங்க." அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் திமிரா